ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கோதுமை மாவு வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு நான் எடுத்த கப் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக சக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவு, 1 கப் சக்கரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி கொஞ்சம் தாராளமாகவே எடுத்திருக்கேங்க. ஸோ இதெல்லாம் தான் வச்சுருந்து இந்த கப் மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் வந்து கோதுமை அல்வா செய்ய போகிறேன். இப்போ வந்து பேன் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணலாம், சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவு சுகர் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவு சுகர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவினா 1/4 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. சுகர் கம்மியாக சாப்பிடணும், ஓரளவுக்கு இருந்தால் போதும்னு நினச்சா இது கரெக்டாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி பதம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு, அந்த கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர் சிரப்ஸ் ரெடியும் போது நான் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்டமம் பவுடர், அந்த ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க, ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. அதான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். ஸோ இந்த கம்பி பத அளவு கரெக்டாக இருந்ததுங்க. ஸோ இந்த கம்பி பத வந்தோடனே நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இது ஒரே பேனில் தான் நான் இது எல்லாமே பண்ணேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி முந்திரி வறுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த முந்திரி வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை வந்து நான் போட்டுக்கிறேன். என்னோட முந்திரி பருப்பு ஜாஸ்தியாக இருந்தனால ஒரு 2 டேபிள் ஸ்பூனாகவே நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முந்திரி தாராளமாக இருந்ததுனா தான் சாப்பிடும்போது அல்வா சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. ஸோ முந்திரியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வரும்போது முந்திரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இல்லைங்களா, அதனால தான் நான் அப்படியெல்லாம் உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் நான் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கிறேங்க. ஸோ இதே இதில் தான் வந்து நான் வந்து கோதுமையும் வறுக்க போகிறேன். ஸோ கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் கோதுமை மாவு கூட இதில் எடுத்துக்கலாம். பட் முந்திரி வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா ரெட்டிஷாக வறுத்திங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ இதே பேனில் தான் நான் கோதுமை மாவையும் வறுக்க போகிறேன். ஸோ இந்த 1 கப் கோதுமை மாவு இதில் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அல்லது இமீடியட்டாக ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நேரம் இருக்காது. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கோதுமையை அரைச்சி அதை பால் எடுத்து அப்புறம் அது மாதிரி அதை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி இது பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸ், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம பண்ணலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இது ஈஸியாக காமிச்சிருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவை நெய்யில் போட்டு நான் திரும்ப வறுக்க போகிறேங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அந்த கட்டி இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கட்டி இல்லாமல் வர வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த கோதுமை மாவை அந்த வாசனை வர வரைக்கும், அந்த பச்சை வாசனை போய் வர வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கலர் மாதிரி வரும். உங்களுக்கு அதையும் காட்டுற பாருங்களேன். ஸோ கோதுமை மாவை நெய் ஊற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான். ஸோ நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்கங்கே இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா அந்த கரண்டிலே எல்லாத்தையும் வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க, அமுத்தி விட்டுருக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கலர் மாறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் அல்லது 3லேருந்து 4 நிமிஷம் அவ்வளோதான் ஆகுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணுறேங்க. சுகர் சிரப்பை ஆட் பண்ணி திரும்பவும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ஸோ அந்த கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த சுகர் சிரப்பில். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும், வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும், ஸ்வீட்டஸ் நம்ம குயிக்காக சாப்பிட்றலாம். இப்போ சுகர் சிரப்பில் ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்களேன், அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு கெட்டியாக வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நெய் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் பாதி அளவு தான் நெய் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிச்சு. உங்களுக்கு வேணும்னா இது கரெக்டாக வரும்போது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியாக வர நேரத்தில் நான் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ முந்திரி மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாதாம் கூட ஆட் பண்ணலாம், பாதாம் பிஸ்தா கூட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு அந்த பேனில் ஒட்டாமல் வர ஸ்டேஜ் தான் இதுக்கான கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது ஒட்டாமல் வருதுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா நெய்யும் அதுலேயே ஊற்றிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஊட்டி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கே தெரியும் அது பேனில் ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் ஒட்டாமல் ரெடியாகி வந்துருச்சு. இப்போ சாப்பிட்ற ஸ்டேஜ் கரெக்டாக வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி காட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இதை பண்ணவே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நானும் என் குட்டீஸும். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குயிக் சிம்பிள் ஸ்வீட்டை.